உதகை பழைய பால்டெய்ரி அருகில் நடைபெற்ற நிகழ்வில் தேசிய நுகர்வோர் மற்றும் மக்கள் பாதுகாப்பு இயக்கம் மற்றும் தேசிய லஞ்சம் ஊழல் கண்காணிப்பு குழு சார்பில் இலவச ஆம்புலன்ஸ் சேவை தொடங்கி வைக்கப்பட்டது. டி.ஆர். ராஜமோகன் அமைப்பின் நிறுவனர், தேசிய நுகர்வோர் மற்றும் மக்கள் பாதுகாப்பு இயக்கம், தேசிய லஞ்ச ஒழிப்பு மற்றும் ஊழல் கண்காணிப்பு குழு, மக்களாட்சி புலனாய்வு இதழின் ஆசிரியர் அவர்கள், தேசிய நுகர்வோர் மற்றும் மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் தேசிய செயலாளர் டாக்டர் சரவணன் அவர்கள், தேசிய லஞ்ச ஒழிப்பு மாநில அமைப்பு செயலாளர் மற்றும் நாளைய பொழுது தினசரி நாளிதழின் ஆசிரியர் அருண் அவர்கள் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு இலவச ஆம்புலன்ஸை தொடங்கி வைத்தனர். இந்நிகழ்வானது அரை சன்ஷைன் அறக்கட்டளை நிர்வாக இயக்குனர், தேசிய லஞ்ச ஒழிப்பு மற்றும் ஊழல் கண்காணிப்பு குழு மாவட்ட தலைவர் ஜாம்பவான் ஜெரால்ட் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. நிகழ்வை NTN மூர்த்தி பேராசிரியர், நீலகிரி மாவட்ட அமைப்பாளர் தொகுத்து வழங்கினார். நன்றி உரை அசோக் ஜெயபிரகாஷ் வழங்கினார். மேலும் இந்நிகழ்வில் எல்மேக்ஸ் வில்லியட் ஜெயபிரகாஷ் பொதுச் செயலாளர், சன் ஜெரால்ட் மாவட்ட செயல் தலைவர், ஆசிர்பால் மாவட்ட பொருளாளர், சுரேஷ் மாவட்ட மக்கள் தொடர்பு அலுவலர், ரகுராம் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர், சுப்பிரமணி கூடலூர் தலைவர், அசோக் மாவட்ட லஞ்ச ஒழிப்பு செயலாளர், மனோகர் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர், நிர்மல்குமார் மருத்துவ சேவை பிரிவு, மேலும் தமிழ் வெங்கடேசன் மாலை மலர் நிருபர், மக்கள் அறக்கட்டளை நிறுவன தலைவர், அகில இந்திய மக்கள் உரிமை சங்கம் மாநில துணைத் தலைவர் கே. முஸ்தபா, 18வது வார்டு நகர்மன்ற உறுப்பினர், மாவட்ட திட்டக்குழு உறுப்பினர் முனைவர் சசிகுமார், ரோட்டரி பப்ளிக் கிளப் சிறப்பு வழக்கறிஞர் ஸ்டீபன் ஸ்டோன்ஸ் ஹவுஸ் உதகை, பெண்கள் பிரிவு ஒருங்கிணைப்பில் ஜே. ராணி, அரை சன்ஷைன் அறக்கட்டளை நிர்வாகி ஜான்சி ராணி சில்வஸ், மாவட்ட செயலாளர், தேசிய நுகர்வோர் மற்றும் மக்கள் பாதுகாப்பு இயக்கம், ஜெனிதாசின், மாவட்ட மகளிர் அணி தலைவர், தேசிய நுகர்வோர் மக்கள் பாதுகாப்பு இயக்கம், ஐரின் ஸ்டெல்லா, மாற்றுத்திறனாளி அலுவலர் துணை பொருளாளர் உதகை, மகாலட்சுமி, மாவட்ட மகளிர் அணி செயலாளர் கலந்து கொண்டனர்.